கும்ப ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த காணொளியை பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. இது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. இது உங்களை முழுமையாக அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அற்புதமான மாற்றம். அடுத்த 15 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் நடக்கப் போகிறது. இதை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இது உங்களுக்கு கிடைக்கும் தெய்வீக பரிசு. நான் இதை சும்மா சொல்லவில்லை. 100% நடக்கப் போகிற விஷயம். இதை கண்டிப்பாக நீங்கள் உணரப்போகிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா இப்போது வானத்தில் என்ன நடக்கிறது என்று? கிரகங்கள் எல்லாம் ஓர் அற்புதமான அமைப்பில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன. இது 150 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஓர் அரிய கிரக அமைப்பு. இந்த அமைப்பு கும்ப ராசிக்காரர்களுக்கு மட்டும் மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கப் போகிறது. உங்களுக்கு 3 அரிய யோகங்கள் உருவாகியிருக்கின்றன. இந்த 3 யோகங்களும் ஒரே சமயத்தில் வருவது மிக மிக அரிதானது. இது உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றப்போகும் சக்தி வாய்ந்த யோகங்கள். இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். குரு பகவான் உங்களுக்கு மிகச் சிறப்பான நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது. குரு என்பவர் யார்? அவர்தான் உங்களுக்கு அறிவை கொடுக்கிறவர், செல்வத்தை கொடுக்கிறவர், வளர்ச்சியை கொடுக்கிறவர். இப்போது அவர் உங்கள் மேல் தன்னுடைய முழு கருணையையும் பொழிய ஆரம்பித்திருக்கிறார். இது உங்களுக்கு கிடைத்த அற்புதமான வாய்ப்பு. இதை நீங்கள் தவறவிடக்கூடாது. கண்டிப்பாக தவறவிடக்கூடாது. சனி பகவானும் இப்போது ஒரு சிறப்பான நிலையில் இருக்கிறார். நீங்கள் சனியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பலர் சனியைக் கண்டு பயப்படுவார்கள். ஆனால் உங்களுக்கு இப்போது சனி ஒரு நல்ல நண்பர் போலச் செயல்படப் போகிறார். அவர் உங்களுக்கு கடின உழைப்புக்கான பலனை கொடுக்கப் போகிறார். நீங்கள் எவ்வளவு காலமாக போராடிக் கொண்டிருந்தீர்களோ அந்த போராட்டத்திற்கான பலன் இப்போது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. சனி பகவான் உங்களுக்கு நிரந்தர வெற்றியை கொடுக்கப் போகிறார். இது தற்காலிக வெற்றி அல்ல, நிரந்தர வெற்றி. ராகு, கேது இப்போது ஓர் அற்புதமான நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் மிகச் சக்தி வாய்ந்த கிரகங்கள். இவர்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறார். எதிர்பாராத வாய்ப்புகள் உங்கள் கையில் வந்து விழும். கேது உங்களுக்கு ஆன்மீக சக்தியை கொடுக்கப் போகிறார். உங்கள் உள்ளே இருக்கும் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தப் போகிறார். இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து உங்களை முழுமையான ஒரு மனிதராக மாற்றப் போகின்றன. கிரக திசை கைகள் பற்றி பேச வேண்டும் என்றால் இப்போது நடக்கிற திசைகள் உங்களுக்கு மிகச் சாதகமானவை. திசை என்பது என்னவென்று தெரியுமா? அதுதான் உங்கள் வாழ்க்கையின் முக்கிய காலகட்டங்கள். ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்கள் வாழ்க்கையை ஆட்சி செய்யும். இப்போது உங்களை ஆட்சி செய்யும் கிரகம் மிக நல்ல கிரகம். இந்த கிரகம் உங்களுக்கு அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் கொடுக்கப் போகிறது. இது உங்களுக்கு கிடைத்த தெய்வீக ஆசீர்வாதம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன். இது மிக மிக அரிதானது. 150 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும் ஓர் அற்புதம். இப்போது வானத்தில் குரு, சனி, ராகு, கேது என எல்லா கிரகங்களும் ஒரு சிறப்பான கோணத்தில் அமைந்திருக்கின்றன. இந்த அமைப்பு கும்ப ராசிக்காரர்களுக்கு 3 பெரிய யோகங்களை உருவாக்கியிருக்கிறது. இந்த 3 யோகங்களும் ஒரே நேரத்தில் வருவது மிக அதிர்ஷ்டமான விஷயம். இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல் யோகம் என்ன தெரியுமா? அது வாழ்க்கை மாற்ற யோகம். இந்த யோகம் உங்கள் முழு வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றி போடும். நீங்கள் இதுவரை எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த யோகம் உங்களை மிக உயரமான நிலைக்கு கொண்டு போகும். இது ஒரு சக்தி வாய்ந்த யோகம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது 100% நடக்கும். இதை நீங்கள் நம்பலாம். முழு நம்பிக்கையோடு நம்பலாம். 2வது யோகம் உறவுகள் மற்றும் காதல் யோகம். இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும். நீங்கள் தனிமையாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த யோகம் உங்கள் வாழ்க்கையில் சரியான நபரை கொண்டு வரும். ஏற்கனவே உறவில் இருந்தால் அந்த உறவு இன்னும் வலுவாகும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். எல்லாரும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். இது ஒரு மிகச் சக்தி வாய்ந்த காதல் யோகம். 3வது யோகம் மிகச் சிறப்பானது. அது ஆன்மீக மற்றும் ஞான யோகம். இந்த யோகம் உங்களுக்கு உள் சக்தியை கொடுக்கும்.
நீங்கள் எப்போதும் மன அமைதியோடு இருப்பீர்கள். எந்த பிரச்சினை வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு இருக்கும். தெய்வீக ஆசீர்வாதம் உங்கள் மேல் எப்போதும் இருக்கும். உங்கள் உள்ளுணர்வு மிக வலுவாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியாக இருக்கும். இது ஓர் அற்புதமான ஆன்மீக யோகம். இப்போது இந்த 3 யோகங்களும் உங்களுக்கு எப்படி பலன் கொடுக்கும் என்று விரிவாக பார்க்கலாம். முதலில் வாழ்க்கை மாற்ற யோகத்தை பற்றி ஆழமாக பேசுவோம். இந்த யோகம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டுவரும். நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, இந்த யோகம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். அடுத்த 15 நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரும். இது ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு. இதை நீங்கள் வரவிடக்கூடாது. இந்த வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும்போது அதை நீங்கள் உடனே பிடித்துக் கொள்ள வேண்டும். இதில் கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது. ஏனென்றால் இது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இது ஒரு தங்க வாய்ப்பு. இதை நீங்கள் பிடித்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை 10 மடங்கு உயரும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது ஒரு பெரிய பதவி உயர்வு வரப்போகிறது. நீங்கள் எவ்வளவு காலமாக காத்துக் கொண்டிருந்தீர்களோ அது இப்போது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் மேலதிகாரிகள் உங்களை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்கள் திறமையை அவர்கள் இப்போது புரிந்து கொண்டார்கள். இதனால உங்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் சம்பள உயர்வும் கிடைக்கும். இது ஒரு மிகச் சிறப்பான நேரம். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது நல்ல செய்தி வரப்போகிறது. நீங்கள் எவ்வளவு காலமாக நேர்காணலுக்கு போய்க் கொண்டிருந்தீர்களோ அதில் இப்போது வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. அடுத்த 15 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையாக இருக்கும். சம்பளம் நன்றாக இருக்கும். வேலை செய்யும் சூழல் நன்றாக இருக்கும். இது உங்களுக்கு ஓர் அற்புதமான ஆரம்பம். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு தங்க காலம். உங்கள் வியாபாரம் இப்போது மிக வேகமாக வளரப்போகிறது. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களிடம் வருவார்கள். உங்கள் வியாபாரத்தின் பெயர் எல்லா இடத்திலும் பேசப்படும். இது உங்களுக்கு கிடைக்கும் பெரிய வெற்றி. புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்க யோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது சரியான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிற வியாபாரம் நிச்சயமாக வெற்றியடையும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இதனால உங்கள் வியாபாரம் வேகமாக வளரும். உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இது ஓர் அற்புதமான ஆரம்ப காலம். பணம் மற்றும் செல்வம் பற்றி பேச வேண்டும் என்றால் இப்போது உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். எல்லா பக்கங்களிலிருந்தும் பணம் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கூட பணம் வரும். பழைய கடன்கள் வசூலாகும். யாரோ உங்களுக்கு பணம் தர வேண்டும் என்று நினைத்துவிட்டு மறந்துவிட்டார்களோ அவர்கள் திடீரென்று வந்து தருவார்கள். இது ஓர் அற்புதமான பணவரவு காலம். முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது நல்ல நேரம். நீங்கள் செய்யும் முதலீடு நிச்சயமாக லாபம் தரும். பங்குச் சந்தையில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும். நிலம் வாங்கினால் அதனுடைய விலை ஏறும். தங்கம் வாங்கினால் அதில் லாபம் உண்டாகும். எல்லா முதலீடுகளும் இப்போது உங்களுக்குச் சாதகமானது. இதனால் நீங்கள் தைரியமாக முதலீடு செய்யலாம். சேமிப்பு பற்றி பேச வேண்டும் என்றால் இப்போது உங்களால் நன்றாகச் சேமிக்க முடியும். நீங்கள் எவ்வளவு காலமாகச் சேமிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ ஆனால் முடியவில்லையோ அது இப்போது சாத்தியமாகும். உங்கள் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். தேவையில்லாத செலவுகள் குறையும். இதனால உங்களால் நன்றாகச் சேமிக்க முடியும். இது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது. கடன் பிரச்சினை இருக்கிறவர்களுக்கு இப்போது நல்ல செய்தி. கடன் படிப்படியாக குறையும். உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். அதை வைத்து நீங்கள் கடனை அடைக்க முடியும். யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் அதை திரும்ப கொடுக்க முடியும். வங்கிக் கடன் இருந்தால் அதை அடைக்க முடியும். இது ஒரு கடன் விலகும் காலம். சொத்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது நல்ல வாய்ப்பு. நிலம் வாங்க நல்ல நேரம். வீடு வாங்க நல்ல நேரம். கார் வாங்க நல்ல நேரம். எந்த சொத்து வாங்கினாலும் அது உங்களுக்கு லாபம் தரும். அதனுடைய மதிப்பு ஏறிக்கொண்டே இருக்கும். இது சொத்து சேர்க்கும் ஓர் அற்புதமான காலம். வெளிநாட்டிலிருந்து பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வெளிநாட்டில் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தால்
உங்கள் சம்பளம் அதிகமாகும். வெளிநாட்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் லாபம் அதிகமாகும். இது ஒரு சர்வதேச லாப காலம். இப்போது வேலைவாய்ப்புகள் பற்றி இன்னும் ஆழமாக பார்ப்போம். அடுத்த 30 நாட்களில் உங்களுக்கு 3 பெரிய வாய்ப்புகள் வரும். இந்த 3 வாய்ப்புகளும் 3 வித்தியாசமான துறைகளிலிருந்து வரும். ஒன்று உங்கள் தற்போதைய வேலை இடத்திலிருந்து வரும். இன்னொன்று புதிய நிறுவனத்திலிருந்து வரும். மூன்றாவது ஒரு எதிர்பாராத இடத்திலிருந்து வரும். இந்த 3 வாய்ப்புகளையும் நீங்கள் கவனமாக பார்த்து சரியானதை தேர்ந்தெடுக்க வேண்டும். முதல் வாய்ப்பு உங்கள் தற்போதைய வேலை இடத்திலிருந்து வரும். உங்கள் நிறுவனத்தில் ஒரு புதிய திட்டம் ஆரம்பமாகும். அந்த திட்டத்திற்கு தலைமை பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். இது ஒரு பெரிய பொறுப்பு. ஆனால் இது உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் பொறுப்பு. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் திறமையை நீங்கள் நிரூபிக்க முடியும். இது உங்களுக்கு கிடைக்கும் தங்க வாய்ப்பு. இரண்டாவது வாய்ப்பு புதிய நிறுவனத்திலிருந்து வரும். ஒரு பெரிய நிறுவனம் உங்களைத் தொடர்பு கொள்ளும். அவர்கள் உங்கள் திறமையை பற்றி கேள்விப்பட்டு இருப்பார்கள். உங்களை அவர்கள் நிறுவனத்தில் சேர்த்துக்கொள்ள விரும்புவார்கள். இதில் சம்பளம் அதிகமாக இருக்கும், பதவியும் உயர்வாக இருக்கும், வேலை செய்யும் சூழலும் மிக நன்றாக இருக்கும். இது ஒரு கனவு வேலை போன்ற வாய்ப்பு. மூன்றாவது வாய்ப்பு மிக ஆச்சரியமானது. இது ஒரு எதிர்பாராத இடத்திலிருந்து வரும். ஒருவேளை உங்கள் பழைய கல்லூரி நண்பர் ஒருவர் உங்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது உங்கள் உறவினர் ஒருவர் உங்களை பரிந்துரை செய்யலாம், அல்லது சமூக வலைத்தளத்தில் உங்களை யாரோ கண்டுபிடிக்கலாம். எப்படி வந்தாலும் இந்த வாய்ப்பு மிகச் சிறப்பானதாக இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். இப்போது வியாபாரம் பற்றி இன்னும் ஆழமாக பார்ப்போம். உங்கள் வியாபாரத்தில் 3 கட்டங்களில் வளர்ச்சி நடக்கும். முதல் கட்டத்தில் உங்கள் தற்போதைய வாடிக்கையாளர்கள் மூலமாக வளர்ச்சி வரும். அவர்கள் உங்கள் சேவையை பாராட்டுவார்கள், மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். இதனால புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். உங்கள் வியாபாரம் படிப்படியாக வளரும். இரண்டாவது கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைக்கும். இது ஒரு நீண்ட கால ஒப்பந்தமாக இருக்கும். ஒரு பெரிய நிறுவனம் அல்லது அரசாங்கத்துறை உங்களோடு ஒப்பந்தம் போடும். இது உங்கள் வியாபாரத்திற்கு நிலையான வருமானத்தை கொடுக்கும். உங்கள் வியாபாரம் பாதுகாப்பாக இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான கட்டம். மூன்றாவது கட்டத்தில் உங்கள் வியாபாரம் விரிவாக்கம் அடையும். நீங்கள் புதிய இடங்களில் கிளைகள் திறக்கலாம், புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தலாம், புதிய சந்தைகளை அடையலாம். உங்கள் வியாபாரத்தின் பெயர் எல்லா இடத்திலும் பேசப்படும். நீங்கள் உங்கள் துறையில் ஒரு முன்னணி வியாபாரியாக மாறுவீர்கள். இது உங்கள் வியாபார வாழ்க்கையின் உச்சம். புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறவர்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள். முதலில் உங்கள் வியாபார யோசனை தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன வியாபாரம் செய்யப் போகிறீர்கள், யாருக்காகச் செய்யப் போகிறீர்கள், எப்படி செய்யப் போகிறீர்கள், இதெல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும். இப்போது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இதனால உங்கள் திட்டமிடல் சரியாக இருந்தால் வெற்றி நிச்சயம். இரண்டாவது, நிதி ஏற்பாடு நன்றாக இருக்க வேண்டும். உங்களுக்கு போதுமான மூலதனம் இருக்க வேண்டும். இல்லையென்றால் கடன் வாங்க வாய்ப்பு இருக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். இதனால நீங்கள் எளிதாக மூலதனம் சேகரிக்க முடியும். வங்கிகளும் உங்களுக்கு கடன் கொடுக்கத் தயாராக இருக்கும். இது ஒரு நல்ல நிதி காலம். மூன்றாவது, சரியான கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் தனியாக வியாபாரம் செய்யலாம் அல்லது கூட்டாளிகளோடு சேர்ந்து செய்யலாம். கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும், உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும், உங்கள் பார்வையை பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு சரியான நபர்கள் கிடைப்பார்கள். நான்காவது, சந்தை ஆராய்ச்சி நன்றாகச் செய்ய வேண்டும். உங்கள் தயாரிப்புக்கு தேவை இருக்கிறதா, போட்டியாளர்கள் யார், உங்கள் விலை போட்டித்தன்மை உள்ளதா, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது உங்கள் அறிவு கூர்மையாக இருக்கு. இதனால நீங்கள் சந்தையை நன்றாக புரிந்து கொள்ள முடியும், சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இது உங்கள் வியாபார வெற்றிக்கு அடிப்படை. ஐந்தாவது, வாடிக்கையாளர் சேவை மிக முக்கியம். உங்கள் வாடிக்கையாளர்களை நன்றாக நடத்த வேண்டும். அவர்கள் திருப்தி மிக முக்கியம். அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மறுபடியும் வருவார்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுவார்கள்.
இப்போது உங்கள் பேச்சுத் திறமை அதிகமாக இருக்கும். இதனால நீங்கள் வாடிக்கையாளர்களை கவர முடியும். அவர்கள் நம்பிக்கையை பெற முடியும். இது உங்கள் வியாபார வெற்றிக்கு முக்கியம். இப்போது நாம் இரண்டாவது யோகத்திற்கு போகலாம். அது உறவுகள் மற்றும் காதல் யோகம். இந்த யோகம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிவிடும். நீங்கள் தனிமையாக இருந்தாலும் சரி, உறவில் இருந்தாலும் சரி, இந்த யோகம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். உங்கள் இதயம் நிறைவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். இது ஒரு மிகச் சக்தி வாய்ந்த காதல் யோகம். தனிமையாக இருக்கிறவர்களுக்கு இப்போது காதல் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் நுழையப் போகிறார். இது ஒரு சிறப்பான நபராக இருப்பார். உங்களை புரிந்துகொள்கிற மாதிரி இருக்கும். உங்களை மதிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோடு இருக்க விரும்புகிற மாதிரி இருக்கும். இந்த நபர் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்குவார். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். இது உங்களுக்கு கிடைக்கும் தெய்வீக பரிசு. இந்த நபர் யாராக இருக்கலாம்? அவர் உங்கள் வேலை இடத்திலிருந்து வரலாம், அல்லது உங்கள் நண்பர் வட்டத்திலிருந்து வரலாம், அல்லது குடும்ப நிகழ்ச்சியில் சந்திக்கலாம், அல்லது சமூக வலைத்தளத்தில் தொடர்பு கொள்ளலாம். எப்படி வந்தாலும் இந்த சந்திப்பு மறக்க முடியாததாக இருக்கும். முதல் பார்வையிலேயே உங்களுக்கு ஓர் இணைப்பு தெரியும். உங்கள் இதயம் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளும். அடுத்த 15 நாட்களில் இந்த சந்திப்பு நடக்கலாம். உங்கள்